ஓகே. ஸோ மார்க்கெட்டில் வந்து லைவ் மார்க்கெட்டில் பல இடங்களில் நமக்கு என்ன ஆகுதுன்னா சைட்வேஸ் மூமெண்டம் வந்துடுது. சைட்வேஸ் மூமெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறது ஈஸியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேத்தியோட ஹை லோவை நாம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, எதோனா இருக்கட்டும், அது க்ரூட் ஆயிலானா இருக்கட்டும், இல்லை நிஃப்டி ஆகட்டும், எந்த ஒரு ஸ்டாக்னா இருக்கட்டும், ப்ரீவியஸோட ஹை லோவை நாம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஹை லோவை வந்து உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக நல்லா ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் மார்க்கெட்டில். நான் வச்சிருக்கிறது இப்போ டெய்லி சார்ட்டில் வச்சிருக்கேன். ஸோ ப்ரீவியஸோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட ஹை லோவுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸோட ஹை கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி ப்ரீவியஸோட லோ கிட்ட ஈக்குவலாக வரும்போதெல்லாம் ஒரு பை ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூமெண்ட் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து ப்ரீவியஸோட ஹை ஈக்குவலாக வரும்போது என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸோட லோ ஈக்குவலாக வரும்போது பை பண்ணி விட்ருவாங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது பல இடங்களில் ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அப்போ எப்போ வந்து நல்லா இறங்கும்னு கேட்டிங்கன்னா இல்லை நல்லா ஏறும்னாக்கா 2 நாளோட ஹையோ அல்லது 2 நாளோட லோவையோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு நல்லா இருக்கும். இல்லை நேற்றோட ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லாவே இருக்குன்னா அப்போது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னையோட ஓப்பனிங் லெவலை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த 2 லெவலுக்கும் மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா பை போக சான்சஸ் அதிகம். அதே மாதிரி அந்த 2 லெவலுக்கும் கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு. ஸோ இதுவுமே வந்து சிம்பிளான லாஜிக் தான். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நாம செக் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சென்செக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே தான் போய் ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கணிச்சிருந்தோம் மார்க்கெட் வந்து கேப் அப் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனாலும் சப்போர்ட் வீக்காக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால என்னாச்சுன்னா அது டுவோர்ட் சப்போர்ட் நோக்கி வரும். ஏன் அவன் சப்போர்ட் வீக்காக இருக்குன்னா நேத்தியோட மூமெண்டம் வந்து ஓரளவுக்கு கொடுத்தான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் கொடுத்துருச்சு. அதோட தொடக்கம் இன்னைக்குமே வந்து ஓப்பனிங்லேயும் இருந்தது கேப் அப்பில். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதால் மேலே போக முடியல. என்ன பண்ணுதுன்னா இந்த ஜோனில் ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு 83,600 83,600 ஒரு சப்போர்ட்டை எடுத்து அங்கிருந்து சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் மூவ்மெண்ட்டில் கிடைக்குது மார்க்கெட்டில். சென்செக்ஸ் இங்கிருந்து எவ்வளோ பாயிண்ட் நமக்கு ஏறுதுக்கிட்டாக்கா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. ஆனாலும் நமக்கு என்ன நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ட்ராங்கான பை வரணும் அப்படின்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக நிற்கணும். நின்றுச்சுன்னா ஓரளவுக்கு பை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா செல் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, மார்க்கெட் ஏற விடலை. அகைன் திரும்பவும் ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 விதமான கான்செப்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை பிவேப் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா அது வந்து இன்பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அப்பர் பேண்டுக்கு மேலே போகலை, லோயர் பேண்டுக்கு கீழேயும் வரல, இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகுறதுனால பிவேப்போட கான்செப்ட் பிரகாரம் ஸோ இன்டிசிஷன் தான், நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல நம்ம கான்செப்டை வந்து மைண்டில் வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது நானாக வந்து கொஞ்சம் இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணாதனால திரும்ப கீழே இறங்குது. கீழே இறங்கிட்டு இன்னையோட லோ தான் நமக்கு முதல் டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வரைக்கும் போயிருக்கோம். அப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்னையோட ஓப்பனிங் லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு ஈஸியான மூவ்மெண்ட் நீங்கள் கேட்சப் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்ததாக இந்த லோவையும் இன்னையோட லோவையும் திரும்பவும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு இந்த சப்போர்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ மெல்ல 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 கீழே இறங்கிட்டு ஸோ இங்கே ஏன் திரும்பிச்சுன்னா இந்த இடம் ஆல்ரெடி ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக எடுத்துருக்கப்புறம் உங்களுக்கு 83,300 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு எப்படி ஓப்பனிங் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது.
ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. இது வந்து சென்செக்ஸோட மூமெண்டம். இதுவே வந்து நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்து சேம் அதே தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஓப்பனிங் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதால் ஸ்டேபிளாக மேலே நிற்க முடியல. அங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்குனதும் நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸையும் உடச்சி கீழே வரான், இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸையும் உடச்சி கீழே வரான்னா இன்னமும் நல்லாவே கீழே இறங்கு. அப்போ கீழே இறங்கி எங்கே போகுது? கரெக்டாக இந்த சப்போர்ட் போய். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். 25,700 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து திரும்பவும் மேலே ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை. அங்கே தான் வந்து செல்லர் உள்ளே வருவாங்க. ஸோ கரெக்டாக உள்ளே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடம் நமக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே நமக்கு டபுள் டாப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி பாருங்க, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் கீழே இறங்கி வருது. மறுபடியும் இந்த ஹை கிட்ட போகும்போது அந்த ஹையை வந்து டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ராங்காக செல்லர் வந்து உள்ளே வராங்க. ஸோ இது ஒரு டபுள் டாப் அப்படின்னு கன்சிடர். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நல்லா இறங்கி வந்துருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட். அப்போ இங்கே நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், இந்த கான்செப்ட் பிரகாரம் ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ண முடியாமல் அது செல் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த கேண்டில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிசிஷனுக்கு வந்துருக்கலாம். ஸோ இந்த கேண்டில் நமக்கு அதுதான் சொல்லுது. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த சிம்பிளான இந்த கான்செப்டை நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா ப்ரீவியஸோட க்ளோஸும் இன்னையோட ஓப்பனிங் லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டைமில் உள்ளே வந்தாலும் மார்க்கெட்டுக்குள்ள இன்பிட்வீன் ஒருவேளை நீங்கள் 11 o'clock வரீங்க, ஒரு 12 o'clock வரீங்க, ஸோ இல்லை நான் 10 மணிக்கு வந்தேன் அப்படின்னா கூட இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி இப்போ எங்கே இருக்கா, என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிட்டு ப்ரீவியஸோட க்ளோஸ் நோட் பண்ணிக்கிறீங்க, இன்னையோட ஓப்பனிங் லெவல், அதே மாதிரி நேற்றோட ஹை லோ, இது எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா ஒரு லைன் போட்டு ஈஸியாக நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒர்க் ஆகும். நீங்கள் முதல்ல இது பேப்பர் ட்ரேடிங்கில் செக் பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனே எந்த ஒரு கான்செப்டையும் லைவ்ல போய் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இன்னைக்கு கான்செப்டை ஒரு வழியாக இப்போ எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நமக்கு ஒரு கிளியரான வியூ இல்லை. ஸோ மேபி கேப் டவுனும் வரலாம், அல்லது கேப் அப்பும் வரலாம், அல்லது நியூட்ரலாக கூட ஓப்பன் ஆகும். நியூட்ரலாக ஓப்பன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்ல. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த விஷயமெல்லாம் புரியல அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி ஒரு லைன் போடுற மாதிரி ஈஸியான ஒரு வேலை இருக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ இந்த லைன் பிரகாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக நம்மளாம் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே, இந்த ட்ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு பை வர வாய்ப்பு இருக்குது. 25,750க்கு மேலே போகும்போது அடுத்த ஹை வந்து நமக்கு இவ்வளோ தூரம் போகலாம், அல்லது இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஓப்பன் ஆகும்போது இந்த சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆகுதுன்னா திரும்பவும் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸில் வரலாம், அல்லது இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டியோட அப்கமிங் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், இது எக்ஸாக்டாக வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓப்பனிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஒரு டிசிஷன் வர முடியும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட், ஒரு வியூ நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நேற்றுக்கு ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கும் பை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு, ஆனால் அப்படி ஆகலை. ஓப்பனிங்லேயே வந்து பீக்கில் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வால்யூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நெகட்டிவ் வால்யூம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பையிங்கான ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா இதுங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பீக் தான் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன பேட்டர்ன் அப்படி கேட்டிருக்கா, பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன்.
ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாது. இது வந்து என்ன சொல்லுவோம், பெயரிஸ் ஹராமி பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் கீழே இருக்கு. இப்போ நமக்கு பியரிஸ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய செல்லிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. அப்போது எப்போ வந்து நல்லா இறங்கும்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு கீழே போகிறோம். 25,650 அல்லது 25,600 இந்த ரேஞ்சு கீழே போகும்போது ஓரளவுக்கு செல்லிங் வந்து நல்லா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா திரும்பவும் கூட இந்த வீக் வந்து இந்த ஹை லோக்குள்ளே கூட நிற்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இந்த மார்க்கெட் நிற்கலாம். எப்போ இந்த ஜோனை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே இறங்குதோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் ஏறும். இப்போ இறங்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புள்ளிஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு கேண்டில் இருக்கா ஸ்ட்ராங்காக, இங்கேயே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்கு, இங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்கு. அதனால தான் வந்து இப்போ ஒரு மாதிரி ஆஃப் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நார்மல் கேண்டில் இல்லாமல் ஒரு மாதிரி தோஜியாவோ இல்லை இந்த மாதிரி கேண்டிலோ ஃபார்ம் ஆகிருந்தால் இந்நேரம் ஹெவியாகவே ஃபால் ஆகிடும். அது ஏன் ஃபால் ஆகாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிலோட ப்ரெஷர் இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை உடைக்கணும்னா இன்னும் கூட நமக்கு 2-3 கேண்டில் இங்கே சைடு வைஸாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சைடு வைஸாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஒருவேளை இந்த மார்க்கெட் அகைன் கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வரலாம். இங்கே 26,000 சம்திங் இதை டச் பண்ணிட்டு கூட திரும்ப கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ வந்து இந்த ஜோனை உடைக்குமா இல்லையான்னு கேட்டால் மேபி இறங்கலாம். ஆனாலும் தொடர்ந்து அது கீழே பயணிக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான், கொஞ்சம் டவுட்டு தான். இந்த இடம் வரைக்கும் நமக்கு மேபி ஒரு சப்போர்ட் இருக்கு. 25,540 அந்த ரேஞ்ச் இருக்கும் எதிர்பார்க்கலாம், அல்லது இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 25,450. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து ஒரு டவுன்ஃபால் தெரியுது. அவ்வளோ தூரம் வந்தாலும் மறுபடியும் என்ன ஆகும்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணும் செல்லிங்க்கு. மேபி பைக்கு வருமா வராதுன்னு கேட்டாக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ளவே இருந்ததுன்னா பை வர வாய்ப்பு. இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்ததுன்னா பை வர சான்சஸ் அதிகம். 25,700க்கு மேலே, 25,700க்கு மேலேயே மார்க்கெட் இருந்ததுன்னா பை நானும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வியூ தான். இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது நீங்கள் வந்து லாங் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது பாருங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஐ மீன் இது மார்னிங் ஸ்டார் ஜோதி நினைக்கிறேன், செல்லிங்க்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 3 கேண்டில் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒருவேளை இது நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து இது நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் நல்லா பீக்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால மார்னிங் ஸ்டார் தோஜி சம்திங், மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே இருக்கு சான்சஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வியூ தான் இப்போ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,